ஓகே, குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் கிளாஸில் அப்படின்னா, நேற்றுக்கு நாம் டென்ஸ் முடிச்சிட்டோம். டென்ஸில் பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ் 9 கொஷின்ஸ் பார்த்தோம், பாசன்ஸில் ஒரு 5 பார்த்தோம், ஃப்யூச்சரில் 8 பார்த்தோம். மொத்தம் எத்தனை பார்த்தோம் நம்ம கேள்விகள்? அதில் டென்ஸில் 12 டென்சஸில் 22 கொஷின்ஸ் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வித்தவுட் வேர்ப் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். இதில் பேஜ் நம்பர் 20 எடுங்க, 20ஆம் பக்கம் எடுங்க. 20ஆம் பக்கத்தில் புக்கில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் வேர்ப்னு கொடுத்துருப்பேன். அந்த வித்தவுட் வேர்பில் ப்ரெசன்ட் டென்ஸ்னு கொடுத்துருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கு லெஃப்ட் சைடில் ஆம், இஸ், ஆர் கொடுத்துருப்பேன். அதே அடுத்த பேஜில் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் வாஸ், வேர் 2 கொடுத்துருப்பேன். அப்படியே கீழே வாங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் 2 கேள்வி, ஷால் பி, வில் பி கொடுத்துருப்பேன். இந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஷால் பி, வில் பி இந்த 7 வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே டென்ஸில் பார்த்தோம், போன பாடத்தில் பார்த்தோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த டென்ஸில் இந்த 7 வார்த்தையும் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தீங்க. அங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த 7 வார்த்தைக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வர மாதிரி பார்த்தீங்க. கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், ஐஎன்ஜி வர மாதிரி பார்த்தீங்க. இப்போ நான் ஹெட்டிங்லேயே வித்தவுட் வேர்ப்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே வேர்ப் வரக்கூடாது, இங்கே வேர்ப் வரக்கூடாது. வேர்ப் இல்லாமல் எப்படி எழுதணும்னா இதை வச்சு கவனிங்க. இப்போது ஐ எம் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறேன். ஐ எம் பெயிண்டிங், இங்கே ஆமுக்கு பக்கத்தில் பெயிண்டிங்னு ஐஎன்ஜி போட்டிருக்கேன். இது நம்ம போன பாடத்தில் பார்த்தது. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு பெயிண்டர் போடுறேன். ஐ எம் அ பெயிண்டர். அதே போல் ஐ எம் டிரைவிங், ஐ எம் அ டிரைவர். ஐ எம் சிங்கிங், ஐ எம் அ சிங்கர். ஐ எம் ஒர்க்கிங், ஐ எம் அ ஒர்க்கர். அந்த மாதிரி போடுறேன். அப்போ அங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஐ சிங்கிங், எஸ் ஐ எம் சிங்கிங், நோ ஐ எம் நாட் சிங்கிங். அங்கே நீங்கள் பார்த்தது. இங்கே எப்படி வரும்னா, ஆம் ஐ எ சிங்கர், எஸ் ஐ எம் அ சிங்கர், நோ ஐ எம் நாட் அ சிங்கர். Am I a painter? Yes, I am a painter. No, I am not a painter. Am I a lawyer? Yes, I am a lawyer. No, I am not lawyer. இந்த மாதிரி இங்கே வரணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஆம் இருக்குது, ஆமி, இஸ், ஆறு, இந்த மூணுத்துக்கும் இந்த மாதிரி நவுன் வச்சு, அதாவது ஐஎன்ஜி இல்லாமல் நீங்கள் வேறு வச்சு எழுதணும். ஆம் உங்களுக்கு தெரியும், ஆம் வந்து நம்ம ஐக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இஸ் உங்களுக்கு தெரியும், இஸ் நம்ம சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆர் உங்களுக்கு தெரியும், ஆர் நம்ம ப்ளூரலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. அதே தான் அங்கே சொன்ன அதே ரூல் தான். பட் என்னென்னா இங்கே ஐஎன்ஜி இல்லாமல் எழுதணும், வேர்ப் இல்லாமல் எழுதணும். இதை பார்த்துங்க. இந்த மாதிரி ஆமுக்கு ஒரு 2 எழுதுங்க, இஸ்ஸுக்கு ஒரு 2 எழுதுங்க, ஆருக்கு ஒரு 2 எழுதுங்க. அடுத்த பேஜ் பாருங்கள். அடுத்த பேஜில் பாசன்ஸ் கொடுத்துருக்கேன். பாசன்ஸ் இருக்குது. பாசன்ஸில் பார்த்தீங்கன்னா வாஸ், வேர். ஸோ பாசன்ஸில் வாஸ், வேர். வாஸ் சிங்குலருக்கு வரும், வேர் ப்ளூரலுக்கு வரும். புக்கில் என்ன கொடுத்துருக்கேன்? வாஸ் நேரு த பிரைம் மினிஸ்டர்? எஸ், நேரு வாஸ் த பிரைம் மினிஸ்டர். நோ, நேரு வாஸ் நாட் த பிரைம் மினிஸ்டர். இதே மாதிரி தான் அப்படியே பாஸ்டன்ஸ். அது நேரு பிரதமராக இருந்தாரா? ஆம், பிரதமராக இருந்தார்னு வரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? வாஸ் வச்சு வாஸுக்கு ஒரு 2 எழுதுங்க, வேருக்கு ஒரு 2 எழுதுங்க. இது பாஸ்டன்ஸ். இது அடுத்தது அது கீழே பாருங்கள், ஃப்யூச்சர் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சரில் ஷால் பி, வில் பி. இதே தான், ஷால் பி, வில் பி நம்ம அங்கே ஐஎன்ஜி பார்த்தோம். இது வித்தவுட் வேர்பு. அப்போ இங்கே வேர்ப் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் மேன், பொலிட்டீஷியன், மினிஸ்டர், எம்எல்ஏ ஏதாவது பேரை போட்டு எழுதுங்க. இதில் ஷல்பிக்கு ஐவி மட்டும்தான் போடணும். ஷல்பிக்கு ஐவி மட்டும் வரும். வில்பிக்கு நம்ம எது வேணாலும் போடலாம், சிங்குலர் போடலாம், ப்ளூரல் போடலாம். அதுக்கு ஒன்றும் கண்டிஷன் இல்லை. ஸோ மொத்தம் 7 கேள்வி. ப்ரெசென்ட்டில் ஒரு 3, பாஸ்ட்டில் ஒரு 2, ஃப்யூச்சரில் 8. இந்த 7க்கும் எப்போ எழுதி நீங்கள் அனுப்புவீங்க இல்லையா, அதே மாதிரி எழுதி தமிழோடு சேர்த்து எனக்கு இந்த 7த்துக்கும் தலா 2 எழுதி அனுப்புங்க. நான் அடுத்தது என்னன்றதை நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு.